மூடிட்டாங்களேன்னு. அண்ட் ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்ணீங்களாங்க? ஆட்டியிருக்காங்க. உடனே எடுத்தாங்க இமீடியட் ஆக்ஷன். கல்குவாரி ஃபர்ஸ்ட் கல்குவாரி அமைச்சர் பிரபு அதை பார்த்ததுன்னு ஒருத்தி. என்னுடைய ஆதங்கம், என்னுடைய கேள்விகள், அது நீங்களும் கொடுத்தது. ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கங்க. என்னோட சேனலுக்கு உங்களை எல்லாரையும் நான் அன்போட வரவேற்கிறேன். மேயர் பிரியா அவங்க கலைஞர் நூற்றாண்டு விழாவில் அவரோட பிறந்த நாள் விழா இயர்லி செலிப்ரேட் பண்ணுறாங்கல்ல, அப்போது பேசுகிறாரு. நம்ம டிவிக்கேவே தான் வச்சு செஞ்சுருக்காரு. மேடம், முதலமைச்சர் அவர்கள் வந்து பேசும்போது சொல்கிறாங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் எங்களுக்கு எல்லாமே. வணக்கம் மேடம், என்ன மேடம் சொன்னீங்க? விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் எல்லாமேன்னு அவர் சொன்னாருண்ணா? ஆமாம், சொன்னார் தான் மேம். விர்ச்சுவல் வாரியர்ஸ் அவரோட ஆட்சியில் ஒரு பங்கு மாதிரி. அதுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்னமோ ஃபேக்காக நியூஸ் போடுறதா சொல்கிறீங்க. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட நான் கேட்குறேன், ஏன்ப்பா விர்ச்சுவல் வாரியர்ஸ்களா உங்களுக்கு மண்டையில் எதனா இருக்குதா? ஒரு கண்டென்ட் போடுறீங்க, போடுற கண்டென்ட் எது உண்மை எது பொய், எது போடணும் எது எல்லாம் கிடையாது. நாங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் நாங்கள் போடுவோம், என்னன்னா போடுவோம், எப்படின்னா போடுவோம். இல்லையே மேடம், அவங்க நீங்கள் ஃபேக்காக போடுற நியூஸை தேடி 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 கண்டுபிடிச்சி உண்மையான நியூஸை போடுறாங்க. அது உண்மை கிடையாது, இதுதான் உண்மைன்னு. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஃபேக்காக நியூஸ் போடுறாங்க, ஜஸ்ட் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்கன்னு. அவங்க உண்மையை போடுறாங்க, உண்மையை தேடி அடித்து போடுறாங்க. உங்களோட டிஎம்கே ஐடிவிங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் இப்போது உங்களோட ஆட்சி கவர்ந்ததுக்கு அப்புறமேட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க தெரியுமா? சிஎம் அண்ணாவோட ஃபோட்டோவை எடுத்து வச்சு ட்ரோலிங் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, சினிமா டயலாகை வச்சு. அப்போ யார் மேடம் ஃபேக்காக நியூஸ் பண்ணிகிட்டு இருக்கேது, கண்டென்ட் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கேது? நாங்களா நீங்களா? விர்ச்சுவல் வாரியர்ஸ் உண்மையை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க, உண்மையான நியூஸ் போடுறாங்க. உங்கள் டிஎம்கே ஐடிவிங்கில் போடுற மாதிரி ஃபேக் நியூஸ் போடலை. எப்போவும் நடந்த நியூஸ் கட்டையெல்லாம் எடுத்து கொலாஜ் பண்ணி போட்டிருக்கீங்கல்ல. என்ன சொல்கிறது? நீங்கள் போடுங்க, உங்களால் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போடுங்க. என்ன பண்ணுறீங்க அப்போ? இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு தமிழகத்தில் இது ஒன்றும் திரையில் வர படம் கிடையாது. 3 hour வந்து பார்த்துட்டு கை தட்டிட்டு வெளியில் வந்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு படம் நல்லா இருந்தது, இவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க, அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க. இது தமிழ்நாடு ஒவ்வொரு மக்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை, அதே போல் இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள். இதில் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து தமிழ்நாட்டோட முன்னேற்றத்தை கெடுக்கிறாங்களாமா. என்ன மக்களே, உண்மையா? என்ன நீங்கள் கெடுத்துக்கிட்டா இருக்கீங்க தமிழ்நாட்டோட முன்னேற்றத்தை? அவங்க வெற்றி பெற்று ஒவ்வொரு தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் பொதுமக்களை பார்த்து அவங்க கோரிக்கைகள் என்னன்னு கேட்டிருப்பாங்க? தொகுதியில் எத்தனை பேர் வந்து மக்களை சந்திச்சாங்க, எத்தனை பேர் மக்கள்கிட்ட நன்றி தெரிவிச்சாங்கன்னு கேட்குறாங்க. சரிங்க மேடம், ஓகே, நான் அதை ஒத்துக்கிறேன். சிஎம் ஸ்டாலின் சாரை கொண்டு வந்தப்போ, டிஎம்கே நாங்கள் ஆட்சியில் கொண்டு வந்தப்போ எத்தனை எம்எல்ஏஸு மக்களை வந்து சந்திச்சாங்க, மக்களுக்கு நன்றி தெரிவிச்சாங்க? எவ்வளோ பேர் மேம் பண்ணாங்க? யாருமே பண்ணலையே மேடம். அப்படி இருக்கிற டிஎம்கே பற்றி நீங்கள் எப்படி மேடம் நீங்கள் இப்படி பேசலாம்? டிவிக்கு பண்ணுறாங்க மேடம், ஆனால் நீங்கள் பண்ணலைன்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் அதை கூட பண்ணலையே உங்கள் ஆட்சியில். மேம், உங்கள் ஆட்சியையும் பார்த்துட்டு பேசுங்க மேம், அங்கே எப்படி இருந்ததுன்னு. ஆமாம் மேடம், சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்கல்ல, அப்போது போய் பார்த்தீங்களா மேடம்? இல்லை, ப்ரெஸ் தான் உங்ககிட்ட வந்துட்டு கேள்வி கேட்டப்போ நின்று பதில் சொன்னீங்களா? அதை பற்றி கேட்காதீங்கன்னுலாம் சொன்னீங்க நீங்கள். இப்போ வந்துட்டு மக்களை பார்க்கல, களப்பணி ஆற்றலைன்னு டிவிக்கே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க களப்பணி ஆற்றிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் டிஎம்கேக்கு. என்ன மேடம், பான்ஸ் பவுடருக்கும் ப்ளீச்சிங் பவுடருக்குமே வித்தியாசம் தெரியல. உங்களை எல்லாம் மேயராக உட்கார வச்சுருக்காங்க. என்னத்தை சொல்ல? என்ன திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க இது வரைக்கும்? அமைச்சர்கள் அவர்கள் வந்து துறை சார்ந்த ரீதியாக வந்து போய் வந்து ஆய்வு கூட்டங்கள் மேற்கொள்கிறாங்க, துறை சார்ந்து மீட்டிங் போடுறாங்க.
அதை தாண்டி நீங்க ஒரு கட்சி அமைப்பு சார்பா பொதுமக்களை எந்த இடத்துல பார்த்திருக்கீங்க? பொதுமக்கள் கிட்ட எந்த இடத்துல பேசியிருக்கீங்க? அவங்க கோரிக்கைகள் என்னன்னு கேட்டிருக்கீங்க? எத்தனை திட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க எங்க சிஎம் ஸ்டாலின் சார் அவரு. இப்போ இருக்க கவர்மெண்ட் எவ்வளவு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்கல்ல. ஆமாங்க, கொண்டு வரலதான், 3 தான் கொண்டு வந்தாங்க மேடம். அது இருக்கட்டும், உங்க கவர்மெண்ட்ல எப்போ கொண்டு வந்தீங்க மேடம்? இன்னமும் நீங்க பிரஸ்ல சொல்றீங்களா 5 ஆண்டுகள் இருந்ததுன்னு? 5 ஆண்டுகள் எங்கள் திட்டங்கள் இருந்ததுன்னு அப்படியா மேடம்? கடந்த 5 ஆண்டு காலங்களில் எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருந்தது, எவ்வளோ திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டு இருந்துச்சு உங்க திட்டங்கள். ஏங்க ஏதாச்சும் ஒரு திட்டம் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதை சொல்லுங்க. மக்களே நீங்க சொல்லுங்க, ஏதாச்சும் ஒரு திட்டம் 5 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னு. மகளிர் உரிமை தொகை எவ்வளவு இயர்ஸ் வெயிட் பண்ணோம், கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். மகளிர் பேருந்து எவ்வளவு இயர்ஸ் வெயிட் பண்ணோம், கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும்னு. 1 இயர் வெயிட் பண்ணி இருந்துச்சு தானே கொடுத்தீங்க. என்னமோ எல்லாத்தையும் உடனே எடுத்தவங்க கவுத்தவன்னு கொடுத்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. எங்க கொடுத்தீங்க எடுத்தவங்க கவுத்தவன்னு? ஆட்சியில் ஏறி உட்கார்ந்தது எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏதாச்சும் கொடுத்தீங்களா நீங்க? என்னமோ இந்த கவர்மெண்ட் போய் வீட்டில் தூங்குறாதுன்னு சொல்றாங்க, நீங்க தாங்க போய் தூங்கிட்டு இருந்தீங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? எதையாச்சும் ஒழுங்கா ஒரு நியூஸை டெலிகாஸ்ட் பண்ணீங்களா ஃபுல்லா? இப்போ டெலிகாஸ்ட் பண்றாங்க ஃபுல்லா. அதை பார்க்குறப்ப ஒரு பக்கம் வயிறு எரியுது, ஒரு பக்கம் புகைச்சல் வருது. என்ன சொல்ல உங்களால தாங்க முடியலைங்க இவங்க இப்படி எல்லாம் பண்றத பார்க்கும்போது. ஏங்க உங்க கவர்மெண்ட்ல எல்லாம் நல்லது பண்ணாங்கன்னு சொல்றீங்கல்ல, எதுக்குங்க ஒருத்தர் ஈடியால் அரெஸ்ட் பண்ண ஒருத்தரை எதுக்குங்க மறுபடியும் அமைச்சர் பாஸ்ட் கொடுத்தீங்க? எதுக்குங்க கொடுத்தீங்க? கேட்டா நீதிமன்றம் இன்னும் ஜட்ஜ்மெண்ட் வரலையாமா, பெயில தானே வந்திருந்தாரு. எதுக்கு கொடுத்தீங்க அமைச்சர் பதவி? உங்க ஃப்ராடு பண்ணலையாமா? இந்த ஃப்ராடு மக்களை பார்க்குறாங்களா? ஏன் மக்கள்கிட்ட கேட்டா நீங்க அமைச்சர் பதவி கொடுத்தீங்க? அப்போ நீங்க எல்லாம் பண்றது சரி. திட்டங்களை எல்லாம் எப்போ கொண்டு வந்தீங்க? காலை உணவு திட்டம் எப்போ கொண்டு வந்தீங்க? 5 ஆண்டுகள் இவர்கள் திட்டம் இருந்ததாமா. ஓட்டு போட்டு சரி ஏடிஎம்கேலின்னு ஒரு சேஞ்ச் கிடைக்கட்டுன்னு டிஎம்கேக்கு ஓட்டு போட்டு கொண்டு வந்தா நீங்க வச்சீங்க பாருங்க ஒரு ஆப்பு மக்களுக்கு. பா, மனுஷன் சரியா போயிட்டு இருந்தா அவன் வேலையை பார்த்துக்கிட்டு. நம்ம சிஎம் சார் ஆட்சிக்கு வந்தது உங்களால தான். ஏன்னா உங்களை நம்பி ஓட்டு போட்டது அவரும் ஓட்டு போட்டு பாருல டிஎம்கேக்கு. நீங்க கொடுத்ததை பார்த்தா திருப்பி என்ன கொடுத்தீங்க? அதை பார்த்தது அவருக்கு கோவம் வந்துச்சு, அதனாலதான் மனுஷன் வந்தாரு. நீங்க வேணா பாருங்க அவர் கொடுக்க போற ஆட்சியை பார்த்து. சத்தியமா உங்களுக்கு வயிறு எரியதா? பார்த்துக்கிட்டே இருங்க தமிழ்நாடு எப்படி மாற போகுதுன்னு. ஏங்க நீங்க பேசுறீங்க ஒரு குடிமகனோட எதிர்காலத்தையாக்கும் விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுறீங்க. ஏங்க நீங்க ஆட்சியில் இருந்தப்போ ஒரு குடிமகனின் எதிர்காலம் அண்ட் ட்ரக்ஸை கண்ட்ரோல் பண்ணீங்களாங்க? சின்ன பிள்ளைங்களோட அடுத்த வார எதிர்காலத்தை கண்ட்ரோல் பண்ணீங்களான்னு அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணிட்டுல இருந்தீங்க. 2-3 ஹவர்ஸா வெயிலில் நின்று களப்பணி ஆட்டணுமாமா. இங்க அவங்க களப்பணி ஆட்டிக்கிட்டு தாங்க இருக்காங்க. கல்குவாரி மூடி இருக்காங்க. களப்பணி ஆட்டியிருக்காங்க. உடனே எடுத்தாங்க இமீடியட் ஆக்ஷன் கல்குவாரி. ஃபர்ஸ்ட் கல்குவாரி அமைச்சர் பிரபு. அதை பார்த்ததும் டிஎம்கேக்கு ஐயோ மூடிட்டாங்களேன்னு எரிஞ்சிருக்கு. எங்கள் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கனிம வள கொள்ளை எப்படியெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு தெரியுமா மனோ தங்கராஜ் அவங்க. பட் அவங்களுக்கு இந்த டைம் சீட்டு கொடுக்கல, அவங்க பண்ண பிராடுத்தனத்துக்கு. நல்ல வேலை அது இப்போ ரெடியூஸ் ஆகிருக்கு. எவ்வளோ நிம்மதி தெரியுமா மக்களுக்கு? எவ்வளோ ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருந்தது அது நடந்துட்டு இருந்தப்போ, கனிம வள கொள்ளை நடந்துட்டு இருந்தப்போ. உங்களுக்கு எதுவும் தெரியாது மேடம், நேரில் வந்து பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு மக்கள். என்னமோ நீங்கள் பார்த்தீங்க எடுத்தீங்கன்னு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு அந்த போராட்டத்தில் வெயிலில் மணிக்கணக்காக டேஸ் கணக்காக ரோட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்த தூய்மை பணியாளர்களை போய் பார்க்காத நீங்கள் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் இப்போ ஆட்சியில் இருக்க கவர்மெண்ட் வந்து எத்தனை நாள் ஆச்சு? மக்களை பார்க்கல நன்றி தெரிவிக்கலன்ட்டு நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறமேட்டு கேளுங்க.
இப்போ ரீசெண்டா ட்ரிச்சியில நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் போராட்டம் நடத்தினாங்கல்ல, அப்போ உடனே அமைச்சர் போய் பார்த்தாங்களா இல்லையா? நீங்க அப்படி பண்ணீங்களா? போராட்டம் நடத்தினா கூட அதை கண்டுக்காம தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. ப்ரெஸ் ஏதாச்சும் வந்து கேட்டாங்கன்னா அதை பத்தி பேசாதீங்க மேடம் அப்படின்னு சொல்ல வேண்டியது. உங்களால தாங்க முடியல. அதனால தான் இப்போ டிஎம்கே ஐடி விங்கில் ஒரு பேஜை கிரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் நல்லா ட்ரோலிங் வீடியோவாக போட்டுட்ருக்கீங்க. டிஎம்கே இப்போ பார்க்குறதுக்கு ட்ரோலிங் பார்ட்டியாக ஆயிடுது. பண்ணுங்க, உங்களால் எவ்வளோ ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ ட்ரோல் பண்ணுங்க. அண்ட் விஜயண்ணா, இந்த ப்ரெஸ் மீடியாவுக்கு பேடியே கொடுக்காதீங்கண்ணா, தேவையில்லைண்ணா. ப்ரெஸ் மீடியா ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீடியாவாக நடந்துக்கிட்டோம். நீங்கள் மேயர் பிரியா அவங்க பேசுனதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. என்னோட வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். பாய். ஐயோ ப்ளீஸ்ப்பா, யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்கப்பா. பாய்.